ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நீங்க முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. என் பெயர் வீரா. நான் ஒரு எஜமானி வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எஜமானி சுமார் 20 வயது இளைஞர்களை பார்த்தாலே ஒரு விதமான பைத்தியம் போல நடந்து கொள்வார். இளம் பையன்கள் மீது அவருக்கு ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. நானும் அவரிடம் வேலைக்கு சேர்ந்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு எஜமானி என்னை அழைத்து, நீ போய் 5 இளைஞர்களை கூட்டி வா என்று சொன்னார். நான் என் நண்பர்களின் உதவியுடன் 5 பேரை அழைத்து வந்தேன். அன்று இரவு நடந்தது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எஜமானி அவர்களிடம் பணம் கொடுத்து, இன்றிரவு நீங்கள் 5வரும் மாறி மாறி என்னுடன் என்று சொல்லும்போது நான் அதிர்ந்து போய்விட்டேன். நான் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து நல்ல சம்பளமும் சில நேரங்களில் கூடுதலாக 500-600 ரூபாய் பணமும் கிடைத்ததால் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு நாள் அவர் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தபோது நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அவர் என் தலைமுடியை மெதுவாக தடவி, நீ ரொம்ப அழகான பையன், உன் வயசு பையன்களெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்களே என்று கேட்டார். அவருடைய பேச்சு எனக்கு ஒருவிதமாக அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. அவர் சுமார் 40 வயது பெண். ஆனால் எப்போதும் அழகாக அலங்கரித்திருப்பார். மேக்கப் இல்லாமல் இருக்க மாட்டார். உடற்பயிற்சிக்கும் தன்னுடைய உடல் பராமரிப்புக்கும் அதிக கவனம் செலுத்துவார். அவருக்கு ஒரு விசித்திரமான வாழ்க்கை இருந்தது. அவருடைய கணவர் வயதானவர், மிக பணக்காரர். ஆனால் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பார். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. வீட்டில் பெரும்பாலும் ஆண்கள் வேலைக்காரர்கள் மட்டுமே இருந்தனர். சமையல்காரர், சுத்தம் செய்பவர் எல்லாரும் ஆண்கள்தான். என் வேலை எப்போதும் எஜமானியுடன் இருப்பது. அவர் எங்கு சென்றாலும் நானும் உடன் செல்வேன். சில சமயம் காரை ஓட்டுவேன். சில சமயம் அவருடன் மேசையில் அமர்ந்து உணவு கூட சாப்பிடுவேன். அவர் எனக்கு அடிக்கடி கூடுதல் பணமும் கொடுப்பார். ஒரு நாள் அவர் ஒரு ஓய்வு நிலையத்தில் நண்பரை சந்திக்க காத்திருந்தார். ஆனால் அந்த நண்பர் வர முடியவில்லை. அதனால் அவர் என்னிடம் பேசத் தொடங்கினார். பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவர் ஒரு பக்கம் உறைந்து போய் யாரையோ பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம், போய் 2 சிகரெட் வாங்கிட்டு வா என்றார். நான் வாங்கி வந்தேன். அவர் ஒரு சிகரெட்டை எனக்கும் கொடுத்தார். நான் அதிர்ச்சியுடன் பார்த்தேன். என் எஜமானி சிகரெட் பிடிக்கிறார். அவர் புகைப்பிடித்துக் கொண்டே அமைதியாக இருந்தார். கண்கள் மட்டும் ஒரே இடத்தில் நிலைத்திருந்தது. நான் திரும்பி பார்த்தபோது ஒரு இளம் ஜோடி அங்கு அமர்ந்திருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இளைஞன் தன் வாழ்க்கை பற்றியும் வறுமை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான். எஜமானியின் கண்கள் அந்த இளைஞன் மீதே இருந்தது. அந்த நேரத்தில் அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் அதை மறைக்க முயன்றார். அவர் ஒரு டிஷ்யூவில் ஏதோ எழுதினார். அதை எனக்கு கொடுத்து அந்த இளைஞனிடம் கொடுக்கச் சொன்னார். நான் கொடுத்தேன். அந்த இளைஞன் அதை வாசித்ததும் எஜமானியை பார்த்து மெதுவாக புன்னகைத்தான். ஆனால் அந்த காகிதத்தில் என்ன இருந்தது எனக்கு தெரியவில்லை. அந்த இரவு எஜமானி திடீரென வெளியே கிளம்பினார். இரவு 2 மணி, காலை 5 மணி வரை அவர் இல்லை. அவர் எங்கு செல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அடுத்த நாள் நான் அந்த இளைஞனை மீண்டும் பார்த்தேன். எஜமானி அவனை சந்திக்கச் சென்றார். அவர்கள் இருவரும் பேசினர், சிரித்தனர். ஆனால் எஜமானி என்னை வெளியே அனுப்பி தனியாக அவரை வழி சந்தித்தார். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் எஜமானி அழுதபடி வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய முகம் முழுவதும் சோகமாக இருந்தது. அவர் சொன்னார், அவன் எனக்கு நல்லது செய்யவில்லை. அந்த இளைஞன் அவரை ஏமாற்றிவிட்டான். பின்னர் அவர் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொன்னார். எனக்கு இன்று இரவு 5 இளைஞர்கள் வேண்டும். நான் அவர்களை அழைத்து வந்தேன். ஆனால் அன்று அந்த உணவகத்தில் நடந்தது எல்லாம் மாற்றமாகிவிட்டது. அந்த இளைஞன் வந்தான். அவர் உண்மையில் யார் என்பது அப்போது வெளிச்சத்திற்கு வந்தது. அவர் சொன்னது அதிர்ச்சியான உண்மை. அவன் எஜமானியின் மகன். அவர்களின் குடும்ப ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்பட்டன. இறுதியில் நான் புரிந்து கொண்டேன். நாம் வெளியில் பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் உண்மை அல்ல. உண்மையை முழுமையாக அறியாமல் முடிவு செய்யக்கூடாது. அந்த உணவகத்தில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு என் மனதில் ஒரு குழப்பம் முழுவதும் நிரம்பிவிட்டது. அந்த இளைஞன் யார்? ஏன் அவன் எஜமானியை இவ்வளவு நெருக்கமாக பார்த்தான்? அந்த டிஷ்யூ பேப்பரில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதெல்லாம் என் மூளையை தொடர்ந்து குத்திக்கொண்டே இருந்தது. எஜமானி வெளியில் பார்க்கும்போது எப்போதும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார். ஆனால் அந்த நாளுக்கு பிறகு அவருடைய கண்களில் ஒரு விதமான வெறுமை தோன்றியது. சில நேரங்களில் சிரிப்பார், சில நேரங்களில் திடீரென அமைதியாகிவிடுவார். அவர் மனதில் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அவருடன் இருந்தாலும் அவரை நெருக்கமாக கவனித்தாலும் அவர் என்னிடம் எதையும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளவில்லை. அந்த டிஷ்யூ பேப்பர் சம்பவத்துக்கு பிறகு அவர் அந்த இளைஞனை அடிக்கடி சந்திக்கச் செல்வது எனக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது.
ஆனால் நான் ஒரு வேலைக்காரன் என்பதால் எதையும் நேரடியாக கேட்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு வழக்கம் போல் மணி 2 ஆகும்போது எஜமானி திடீரென வெளியே செல்ல தயாரானார். அவர் வழக்கத்தை விட அதிகமாக அழகாக அலங்கரித்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் முகத்தில் இருந்த ஒருவிதமான உணர்ச்சி எனக்கு புரியவில்லை. அது மகிழ்ச்சியா, வருத்தமா, எதிர்பார்ப்பா என்று எதுவும் தெளிவாக தெரியவில்லை. நான் மெதுவாக அவரை பார்த்தபோது அவர் என்னிடம் எதுவும் சொல்லாமல் நேராக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அந்த இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. என் மனம் முழுவதும் ஒரே கேள்விதான் இருந்தது. ஒரு திருமணமான பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண் ஏன் இப்படி இரவில் மட்டும் வெளியே செல்கிறார்? யாரை சந்திக்கிறார்? என்ன பேசுகிறார்கள்? அடுத்த சில நாட்களில் எஜமானியின் நடத்தை மேலும் மாறத் தொடங்கியது. சில சமயம் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். சில சமயம் திடீரென அழுது விடுவார். வீட்டில் இருந்த வேலைக்காரர்களிடமும் அவர் குறைவாக பேசத் தொடங்கினார். முன்பு எல்லாருடனும் சிரித்து பேசும் அவர் இப்போது தனிமையில் அதிக நேரம் கழிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் என்னை அழைத்து, வீரா, வாழ்க்கையில் எல்லாம் நாம் நினைப்பது போல இருக்காது என்று மட்டும் சொன்னார். அந்த வார்த்தைகள் எனக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தின. ஆனால் அதற்கு மேலாக அவர் எதையும் சொல்லவில்லை. ஒரு நாள் நான் அந்த இளைஞனை மீண்டும் சந்தித்தேன். இந்த முறை அவன் முகத்தில் இருந்த அமைதி இல்லை. அவன் கோபமாகவும் குழப்பமாகவும் இருந்தான். எஜமானி அவனை சந்திக்கச் சென்றிருந்த இடத்திலிருந்து திரும்பி வந்தபோது இருவருக்கும் இடையில் ஏதோ பெரிய சண்டை நடந்தது போல இருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அவன் குரல் உயர்ந்து, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு புரியுமா என்று கேட்டது எனக்கு தூரத்திலிருந்தே கேட்டது. ஆனால் எஜமானி அமைதியாக இருந்தார். அவர் எதையும் மறுக்கவில்லை, எதையும் விளக்கவும் இல்லை. அந்த அமைதி எனக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்தியது. அந்த நாள் இரவு எஜமானி வீட்டிற்கு திரும்பும்போது அவர் முழுமையாக உடைந்து போன நிலையில் இருந்தார். அவர் காரிலிருந்து இறங்கும்போது மெதுவாக நடந்து சென்றார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. நேராக தன் அறைக்குள் சென்று கதவை மூடினார். அந்த இரவு முழுவதும் அவரது அறையிலிருந்து எந்த சத்தமும் இல்லை. அது எனக்கு மிகவும் அசாதாரணமாக இருந்தது. அடுத்த நாள் காலை அவர் என்னை அழைத்தார். அவர் முகத்தில் ஒரு முடிவு எடுத்தது போல ஒரு உறுதி இருந்தது. அவர் மெதுவாக என்னை பார்த்து, வீரா, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் எப்போதும் தன்னை சரியாக வைத்துக்கொள்ளும் ஒரு பெண். ஆனால் முதல் முறையாக அவர் தன்னை குறை கூறினார். நான் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றேன். அவர் தொடர்ந்து, நான் நினைத்தது போல எல்லாம் நடக்கவில்லை என்று கூறினார். ஆனால் அதற்கு பிறகு எதையும் விளக்கவில்லை. அந்த நாளுக்கு பிறகு அவர் அந்த இளைஞனை சந்திப்பதை நிறுத்தவில்லை. ஆனால் சந்திப்புகளின் தன்மை மாறியது. முன்பு இருந்த சிரிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய வெறுப்பு மற்றும் பாசம் கலந்த உணர்வு இருந்தது போல இருந்தது. சில நேரங்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதி கூட எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் இரவு நான் மீண்டும் அந்த வீட்டின் பின்புறத்தில் நடந்து கொண்டிருந்த போது காரின் சத்தம் கேட்டது. அது எஜமானியின் கார். ஆனால் அந்த நாள் அவர் வழக்கத்தை விட வேறுபட்ட முகத்துடன் வந்தார். அவர் மிகவும் சோர்வாகவும் மனம் உடைந்தவராகவும் இருந்தார். அவர் காரிலிருந்து இறங்கும் போது தன்னையே தாங்க முடியாமல் இருந்தது போல தோன்றியது. நான் மெதுவாக அவரை பார்த்தேன். ஆனால் அவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியத் தொடங்கியது. இந்த கதை சாதாரணமானது அல்ல. இது பணம், உறவு, பாசம், ஏமாற்றம் எல்லாம் கலந்த ஒரு பெரிய சிக்கல். ஆனால் அதன் உண்மையான முடிச்சு இன்னும் எங்கேயோ மறைந்து இருந்தது. அந்த டிஷ்யூ பேப்பரில் இருந்த வார்த்தைகள், அந்த இளைஞனின் கோபம், எஜமானியின் கண்ணீர், இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு பெரிய ரகசியத்தின் பகுதிகள் போல இருந்தன. அந்த இரவு நான் உறங்க முடியாமல் ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வெளியே காற்று மெதுவாக வீசியது. மனதில் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் வந்தது. உண்மையில் இங்கே நடந்தது என்ன? அந்த இரவு முழுவதும் என் மனம் அமைதியாக இருக்கவில்லை. ஜன்னல் அருகே உட்கார்ந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தேன். காற்று மெதுவாக வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு பெரிய புயல் சுழன்று கொண்டிருந்தது. எஜமானியின் வாழ்க்கையில் நான் இதுவரை பார்த்தது எல்லாம் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று இப்போது தெளிவாக உணர ஆரம்பித்தேன். அவர் தினமும் இரவு வெளியே செல்வதும், காலை நேரத்தில் திரும்பி வருவதும், சில நாட்களில் மகிழ்ச்சியாகவும் சில நாட்களில் அழுதபடியும் இருப்பதும், all these patterns were connecting into something deeper, something hidden. ஆனால் அந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை எஜமானி வழக்கத்தை விட அமைதியாக இருந்தார். அவர் வீட்டில் எதையும் பேசவில்லை. வேலைக்காரர்களுடன் கூட வழக்கமான சிரிப்போ பேச்சோ இல்லை.
நான் அவருக்கு தேநீர் கொண்டு சென்றபோது அவர் மெதுவாக அதை எடுத்துக்கொண்டார். ஆனால் என் கண்களை நேராக பார்க்கவில்லை. அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. எப்போதும் தன்னம்பிக்கையுடன் பேசும் அவர் இப்போது ஒரு உடைந்த மனிதரைப் போல இருந்தார். சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக என்னிடம், வீரா, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். அந்த கேள்வி எனக்கு திடீரென அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றேன். நான் மெதுவாக, நான் உங்களை என் எஜமானியாக மட்டுமே பார்க்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அந்த பதில் அவரை திருப்திப்படுத்தவில்லை போல இருந்தது. அவர் ஒரு சிறிய புன்னகை செய்தார். ஆனால் அது மகிழ்ச்சியான புன்னகை அல்ல, ஒரு சோகமான புன்னகை. அந்த நாளில் அவர் வீட்டிலிருந்த பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார். சில புகைப்படங்களில் அவர் மிகவும் இளம் வயதில் இருந்தார். சிலவற்றில் அவருடைய கணவருடன் இருந்தார். ஆனால் அந்த புகைப்படங்களில் கூட ஒரு வெறுமை இருந்தது. அவர் சில நேரம் அந்த புகைப்படங்களை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு திடீரென அதை மூடிவிடுவார். அவர் மனதில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இரவு ஆனதும் அவர் வழக்கம் போல் வெளியே செல்ல தயாரானார். ஆனால் அந்த முறை அவர் என்னை அழைத்து, இன்று நீ என்னுடன் வரவேண்டாம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஏனெனில் நான் எப்போதும் அவருடன் தான் இருப்பேன். ஆனால் அவர் அந்த நாள் தனியாக சென்றார். அந்த இரவு நான் வீட்டிலேயே இருந்தேன். ஆனால் மனம் அமைதியாக இல்லை. மணி 2 ஆகும்போது திடீரென காரின் சத்தம் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவர் காரிலிருந்து இறங்கவில்லை. யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தது போல இருந்தது. ஆனால் இருட்டில் சரியாக தெரியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து கார் மெதுவாக நகர்ந்து சென்றது. அந்த காட்சி எனக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர் யாரை சந்திக்கிறார்? ஏன் என்னை ஒதுக்குகிறார் என்ற கேள்விகள் என் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை ஒரு அதிர்ச்சி நிகழ்ந்தது. எஜமானி வீட்டில் மிகவும் கோபமாக இருந்தார். அவர் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவரது குரல் உயர்ந்து, நீ என்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு திடீரென தொலைபேசியை வீசி எறிந்தார். அந்த நேரத்தில் அவர் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்திருந்தார். நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். ஆனால் அவரிடம் செல்ல முடியவில்லை. சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக சோபாவில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டார். அவரது கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. அந்த நேரத்தில் அவர் மெதுவாக என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார். வீரா, சில உறவுகள் இருக்கவே கூடாது என்று மட்டும் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு எதையும் விளக்கவில்லை. அந்த ஒரு வாக்கியம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. அது அந்த இளைஞனை பற்றிதானா அல்லது அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிதானா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய கதையின் தொடக்கமாக இருந்தது போல உணர்ந்தேன். சில நாட்கள் கழித்து அந்த இளைஞன் மீண்டும் வந்தான். இந்த முறை அவன் முகத்தில் கோபமும் துக்கமும் கலந்து இருந்தது. அவன் எஜமானியை நேரில் சந்திக்க விரும்பினான். ஆனால் எஜமானி முதலில் அவனை சந்திக்க மறுத்தார். ஆனால் பிறகு திடீரென மனதை மாற்றிக்கொண்டு அவனை வீட்டிற்குள் அழைத்தார். நான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இருவரும் பேசத் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் மெதுவாக இருந்த பேச்சு பின்னர் கடுமையாக மாறியது. அந்த இளைஞன் குரல் உயர்ந்து பேச ஆரம்பித்தான். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை மறக்க முடியாது என்று அவன் கூறியது தெளிவாக கேட்டது. எஜமானி அமைதியாக இருந்தார். அவர் எதையும் மறுக்கவில்லை. ஆனால் அவரது கண்களில் ஒரு வலி இருந்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த இளைஞன் கோபமாக வெளியேறினான். எஜமானி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவர் அசையவில்லை, பேசவில்லை. சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக உள்ளே சென்றார். அந்த நாள் இரவு அவர் என்னை அழைத்து, வீரா, நான் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் எனக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அவர் என்ன முடிவு எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் குரலில் இருந்த உறுதி எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவர் தொடர்ந்து, நான் இனி இதை இப்படியே விட முடியாது என்று சொன்னார். அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த இளைஞன் யார்? அவருக்கும் எஜமானிக்கும் உள்ள உண்மையான உறவு என்ன? அந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன? எஜமானியின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் உண்மை என்ன? அடுத்த நாள் காலை ஒரு புதிய மாற்றம் நடந்தது. எஜமானி மிகவும் அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல. அது ஒரு முடிவுக்கு முன்பான அமைதி போல இருந்தது. அவர் என்னை பார்த்து, வீரா, இன்று நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் என் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. எஜமானி, இன்று நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என்று சொன்ன அந்த ஒரு வாக்கியம் என் மனதில் இடியாய் விழுந்தது. அது சாதாரண வார்த்தை போல இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான அர்த்தம் மறைந்திருந்தது என்பதை நான் உணர்ந்தேன்.
அவர் முகத்திலிருந்த அமைதி ஒரு சாதாரண அமைதி அல்ல. அது பல நாட்கள், பல ஆண்டுகள் மனதில் சுமந்து வந்த ஒரு பெரிய முடிவின் அமைதி போல இருந்தது. அந்த நாள் முழுவதும் வீட்டில் ஒருவிதமான மௌனம் நிலவியது. யாரும் அதிகமாக பேசவில்லை. காற்று கூட சத்தமின்றி வீசிக் கொண்டிருந்தது போல இருந்தது. மதிய நேரம் ஆனபோது எஜமானி என்னை அழைத்தார். அவர் மிகவும் நேராகவும் தெளிவாகவும் பேசினார். வீரா, இன்று நீ என்னுடன் வரவேண்டும் என்றார். நான் அமைதியாக தலையசைத்தேன். என் மனதில் 1000 கேள்விகள் இருந்தாலும் நான் எதையும் கேட்கவில்லை. அவருடைய முகத்தில் இருந்த உறுதி எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவர் அந்த நாளில் வழக்கத்தை விட மிகவும் வேறுபட்டவராக இருந்தார். அவர் அலங்காரம் கூட குறைவாக இருந்தது. ஆனால் அந்த இயல்பான தோற்றத்திலும் ஒரு சக்தி இருந்தது. நாங்கள் இருவரும் காரில் கிளம்பினோம். வழியில் அவர் எதையும் பேசவில்லை. நான் கூட பேசத் துணியவில்லை. நகரத்தின் சத்தங்கள், மக்கள், வாகனங்கள் எல்லாம் எங்களுக்கு பக்கமாக கடந்து சென்றாலும் எங்கள் காருக்குள் ஒருவிதமான அமைதி இருந்தது. அந்த அமைதி சாதாரணமானது அல்ல. அது ஒரு பெரிய உண்மையை நோக்கி செல்லும் பயணத்தின் அமைதி போல இருந்தது. சில நேரம் அவர் ரியர் மிரரில் பார்த்தார், சில நேரம் சாலையை கவனித்தார். ஆனால் அவர் மனம் எங்கோ தொலைவில் இருந்தது போல தெரிந்தது. நாங்கள் இறுதியாக அந்த பழைய உணவகத்துக்கு சென்றோம். அதுதான் நான் முதல் முறையாக அந்த இளைஞனை பார்த்த இடம். அந்த இடத்தை பார்த்ததும் என் மனம் திடீரென இறுக்கமாக்கியது. பழைய நினைவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திரும்பி வந்தது. எஜமானி மெதுவாக காரிலிருந்து இறங்கினார். நான் பின்னால் சென்றேன். அவர் உள்ளே நுழைந்ததும் அங்கே அந்த இளைஞன் ஏற்கனவே இருந்தான். அவன் எங்களை பார்த்ததும் எழுந்து நின்றான். அவன் முகத்தில் கோபமும் துக்கமும் கலந்து இருந்தது. ஆனால் இந்த முறை அவன் அமைதியாக இருந்தான். எஜமானி நேராக அவனிடம் சென்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் 1000 வார்த்தைகள் இருந்தன. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அந்த மௌனம் மிகவும் கனமாக இருந்தது. பிறகு அந்த இளைஞன் மெதுவாக, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். அவனுடைய குரல் உடைந்தது போல இருந்தது. எஜமானி மெதுவாக மூச்சு விட்டார். அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவர் அதை வெளியில் காட்டவில்லை. அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். நான் செய்தது எல்லாம் தவறாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு காரணத்தோடுதான் என்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த இளைஞன் சத்தமாக, காரணமா? என் வாழ்க்கையை அழித்ததற்கு காரணமா என்று கேட்டான். அவன் குரல் உயர்ந்தது. சுற்றியிருந்த சிலர் எங்களை பார்த்தனர். ஆனால் எஜமானி அமைதியாக இருந்தார். அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். பிறகு அவர் தனது பையிலிருந்து ஒரு பழைய காகிதத்தை எடுத்தார். அது அதே டிஷ்யூ பேப்பர் போல இருந்தது. அவர் அதை மெதுவாக அந்த இளைஞனிடம் கொடுத்தார். அந்த இளைஞன் அதை வாங்கி பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் முகம் மாறியது. கோபம் குறைந்து அதற்கு பதிலாக ஒரு வலி தோன்றியது. அவன் மெதுவாக அமர்ந்தான். அந்த காகிதத்தில் இருந்தது என்ன என்பதை நான் பார்க்கவில்லை. ஆனால் அது அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய ஒரு உண்மை என்பது தெளிவாக இருந்தது. அந்த இளைஞன் மெதுவாக, நீங்கள் ஏன் இதை எனக்கு முன்பே சொல்லவில்லை என்று கேட்டான். எஜமானி கண்களை மூடினார். அவர் குரல் மெதுவாக இருந்தது. நான் பயந்தேன், உன்னை இழந்து விடுவேனோ என்றார். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. அந்த உண்மையில் இருந்த வலி மிக ஆழமானது. அந்த நேரத்தில் தான் முழு உண்மை மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த இளைஞன் எஜமானியின் மகன் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் அதன் பின்னாலிருந்த முழு கதையை நான் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். எஜமானி தனது வாழ்க்கையில் எடுத்த சில தவறான முடிவுகள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவு, பணம் மற்றும் உறவுகளுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு, all these had created a wall between mother and son. அந்த இளைஞன் தன் தாயை வெறுக்கவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அவனை அவரிடமிருந்து விலக வைத்திருந்தது. எஜமானி மெதுவாக எழுந்து அவனிடம் சென்றார். அவர் அவனை தொட முயன்றார். ஆனால் அந்த இளைஞன் முதலில் தயங்கினான். சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக அவளை பார்த்தான். அவனுடைய கண்களில் இருந்த கோபம் மெதுவாக கரைந்தது. அவன் மெதுவாக, நான் உங்களை வெறுக்கவில்லை, ஆனால் நான் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான். அந்த வார்த்தைகள் எஜமானியின் இதயத்தை உடைத்தது போல இருந்தது. அவர் அழ ஆரம்பித்தார். இந்த முறை அவர் தன்னை கட்டுப்படுத்தவில்லை. நான் தூரத்தில் நின்று இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் முழுவதும் ஒருவிதமான அமைதியும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. நான் இதுவரை நினைத்தது எல்லாம் முழுமையாக தவறாக இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன். அந்த டிஷ்யூ பேப்பர், அந்த இரவு வெளியே செல்லுதல், அந்த சிகரெட் சம்பவம், all were pieces of a broken family story, not something else. சில நேரம் கழித்து அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொண்டனர் போல இருந்தது. அது முழுமையான தீர்வு அல்ல, ஆனால் ஒரு ஆரம்பம்.
அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த பல வருட வலி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. எஜமானி அவனிடம், "நீ என் மகன், நான் உன்னை எப்போதும் நேசித்தேன்" என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அந்த இடத்தை முழுவதும் அமைதியாக்கியது. நாங்கள் வீட்டிற்கு திரும்பும் வழியில் யாரும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதி முன்பு போல கனமாக இல்லை. அது ஒரு விடுதலையின் அமைதி போல இருந்தது. நான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். பின்னால் அவர்கள் இருவரும் அமைதியாக இருந்தார்கள். சில நேரங்களில் வாழ்க்கையில் உண்மை தாமதமாக வெளிவரும். ஆனால் அது வந்த பிறகு எல்லா குழப்பங்களும் மெதுவாக தெளிவாக மாறும் என்பதை நான் அன்றுதான் உணர்ந்தேன். அந்த இரவு எஜமானி முதல் முறையாக அமைதியாக தூங்கினார். அவருடைய முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. அந்த நிம்மதி பல வருடங்களுக்குப் பிறகு கிடைத்தது போல இருந்தது. நான் அந்த அறையை பார்த்து கொண்டே மெதுவாக என் அறைக்கு சென்றேன். என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. உண்மை எப்போதும் வெளியே வரும், எவ்வளவு நேரம் எடுத்தாலும் சரி.